வணக்கம். நான் உங்க அடங்கிங்க. இது யாருமே இது வரைக்கும் சொல்லிருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப பிரபலமாயிட்டு பேச்சு பொருளாக்குன டிஎம்கே கார பண்ண வேலை. டைவர்ஸ் தனிப்பட்ட விஷயம். டைவர்ஸ் ஃபைல் பண்ணது டிஎம்கே காரணம் இல்ல. டிஎம்கே தூண்டுதல் பேர்ல சங்கீதா பண்ணிருக்கலாம். இது நிஜமாவே அவங்களுக்கு மன கஷ்டமா இருக்கலாம். இல்ல டைவர்ஸ் வேணுன்றதுக்காக ஃபைல் பண்ணிருக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இது எக்காரணத்தை கொண்டும் டிஎம்கே தூண்டுதல் பேரில் நடந்தான்னு சொல்ல. ஆனா ஃபைல் பண்ணது டிஎம்கேல பண்ண வச்சிருக்கலாம். ஆனா எக்காந்து கொண்டு 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சங்கீதா அவர்களே வாபஸ் வாங்குவாங்க. எழுதிக்கணும். இது வரைக்கும் யாரும் சொல்ல. ஒரு வழக்கறிஞர் சொல்ற, கண்டிப்பா சங்கீதா அவர்களே இந்த வழக்க வாபஸ் வாங்குவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. எப்படி சவுக்கு சங்கர் பேசுங்க அன்னைக்கு பேசுங்க இன்னைக்கு பிரபலம் ஆச்சோ, திமுக ரெடி ஆயிட்டாங்க பர்சனலா அடி அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஏன் வீடியோ இவங்க வாபஸ் வாங்குற அன்னைக்கு பிரபலம் ஆகும். என்ன யாருமே சொல்ல. டிஎம்கே காரன் டிஎம்கே காரன் தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக கார கும்பிடுங்களா. டைவர்ஸ் ஃபைல் பண்றது நீங்கடா. ஃபைல் பண்ண வச்சிருக்கா நீங்க தூண்டுதுன்னு தெரியல. அதுக்கும் நான் உங்களை சொல்ல. ஆனா கோர்ட்ல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்ல கீழே வேலை பார்க்கறவங்களோ இல்ல கோர்ட்ல இருந்து அழைப்பாடை வந்த பெட்டிஷனை எடுத்து நீங்க அனுப்பல. சங்கீதா அவர்கள் கையெழுத்து போட்டு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய பெட்டிஷனை அவங்க போட்டோ ஒட்ட காப்பி வெறும் கோர்ட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் காப்பில ஒரே ஒரு காப்பில போட்டோ விட்டு கொடுப்பாங்க. ரெண்டாவது காப்பில கோர்ட்ல லோக்காதல் என்ன மீடியேஷன் சொல்ற ஏடிஆர் சொல்ற ஒரு துறைக்கு போட்டோட கொடுக்கலாம். அதாவது கோர்ட்டுக்கு கொடுக்கிற 2 காப்பில மட்டும்தான் போட்டோ இருக்கும். விஜய்க்கு அனுப்ப வேண்டிய அழைப்பானை கூட வரும் இந்த பெட்டிஷன். அந்த பெட்டிஷன்ல இவங்க போட்டோ இருக்காது. அப்போ இந்த வழக்கறிஞர்கள் இவங்களோட கையெழுத்து வாங்கி ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியோ இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ பிடிஎஃப் எடுத்து வெளியே அனுப்பிச்சாங்க. இதுக்கு காரணம் கரெக்டா 27ஆம் தேதி வெளியே விட்டதுக்கு காரணம் முழுக்க டிஎம்கே. எழுதி வச்சுக்கோங்க. இவங்க சங்கீதா அவர்களே வாபஸ் வாங்குவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆகட்டும் அழகு ஆகிய அகில உலகில யாருமே சங்கீதா அவர்கள் இந்த வழக்க வாபஸ் வாங்குவாங்கன்னு எழுத மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டர்களுக்கு சரி, நான் ஒரு ஆன்சர் சொல்றேன், யாருமே தப்பா சொல்ல. கவலைப்படாதீங்கன்னா விஜய்னு சொல்லியிருக்காங்க தர சங்கீதாவை ஒரு வார்த்தை பேசல. இது என்னன்னா விஜய் அவர்களோட ஒழுக்க அவங்க ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன ஏன் சங்கீதா அவர்கள் வாபஸ் ஆனா ஒரு வழக்கறிஞர் சொல்றேன். நீங்க பாருங்க, அந்த போட போறேன். அவங்க ஆக்சுவலி முழு பேரு நம்ம தனுஷ் நடிச்ச படத்துல என்ன சொல்லியிருக்கல, தனுஷும் ஸ்ரேயாவும் நடிச்ச படத்துல குமார் இத பொண்ணு பேரை ஏவா இருக்கிற பியா மாத்தோ, கல்யாணத்துக்கு அப்புறம் பியா இருக்கிற சியா மாத்தோ இனிஷியல் பேரை மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இவங்க பேரு சங்கீதா சொர்ணலிங்கம். அவங்க பேரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க சைன் பண்ற இவங்க பேரை எஸ் விஜய்னு மாத்திட்டாங்க. சங்கீதா விஜய்னு மாத்திட்டாங்க. இவங்க சைன் பண்ற விதமே எஸ் விஜய்னு. நல்லா இருக்குமா? சாமானிய மக்கள்கிட்ட கேட்கிற ஒரு புருஷன் மேல, அதாவது கடைசி பட்சம் திரும்ப 5 வருஷமா வெயிட் பண்றது அதெல்லாம் ஓகே, ஒத்துக்கிறேன். வெயிட் இருக்கலாம், வெயிட் பண்ணாங்க, ஓகே. ஆனா இவங்க கஷ்டீர்ல டிசம்பர்ல ஃபைல் பண்ண கேஸ் பிப்ரவரி 24 வந்ததுக்கு அப்புறமும் வெளியே வரல. அது எப்படி கரெக்டா 27 பெட்டிஷனே இருக்கு. இது விஷயம் மட்டுமே இல்ல, விஷயம் இல்லாம கூட ஏதோ யாரோ கேட்டு யாரோ செய்திருக்கலாம். பெட்டிஷனே இல்லைன்னு ஆனா பக்கா திமுக பண்ண வேலை என்ன. அதே மாதிரி இந்த சங்கீதா அவர்கள் ஏன் வாபஸ் வாங்குறான்னு சொல்றேன். ஒரு வக்கீலா நீங்க போட்டோ ஆதாரங்கள் இருக்கு, நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற போது அந்த திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்க அந்த நடிகை பேரை குறிப்பிடுற அப்படின்னு அதெல்லாம் ஓகே, ஒத்துக்கிறேன். நிஜமாக கூட இருக்கலாம். ஆனா நீங்க வீடியோ இருக்குன்னு சொல்ல, கூட போன போட்டோ, ஃபாரினுக்கு ஏர்போர்ட்ல இருக்க போட்டோஸை வச்சு எந்த ஒரு நீதிபதியும் தகாத உறவோடு ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒண்ணு விஜய் அவர்கள் பேசினா வாட்ஸ்அப் சாட்ஸ், இல்ல போன் காலோட வாட்ஸ்அப், அதாவது போன்ல பேசினா மெசேஜஸ், இந்த மாதிரி இல்ல வீடியோஸ், அந்தரங்க வீடியோஸ், இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் திருமணத்துக்கு மீறிய உறவு கள்ள உறவுன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதனால வாபஸ் வாங்குறீங்கல்ல.
நான் சொல்றேன் போட்டோ அடிங்க. ஆனா திமுக காரன் சங்கீதா அவர்களுடைய 3 வீடியோ இருக்கு, 30 வீடியோ இருக்கு, கூறா மீசக்காரன் மேல நக்கீரன் கோபால் அவனுக்கு பொண்ணு இருக்கு, லயலா கலையை படிச்சுச்சு. அவங்க பொண்ணோட வயசுக்கு நேர்ந்தா மட்டும்தான் பாவமா, இளைஞர் பொண்ணா அது கூறல. 3 வயசு கூட நிரம்பாத பொண்ண டிஎம்கே கார நிர்வாகி கற்பழிச்சு கொண்டிருக்கான். ஏதோ தில் இருந்தா அவரை கொல்லணும் போல கற்பழிக்கிற விஷயத்துல செத்து போச்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு துப்புடா, உனக்கும் பிள்ளைடா பொண்ணுடா. லயலா காலேஜ் படிச்சு நான் கண்ணால பார்த்துருக்கேன். நான் லயலா காலேஜ்ல படிக்கும் போது அந்த பொண்ணு நக்கீரன் கோபால் பொண்ணு லயலா காலேஜ் படிச்சுச்சு. அப்ப பொண்ணு வயசுல இருக்க பொண்ணுங்க மட்டும்தான் பாவம்னா 3 வயசு குழந்தைடா கற்பழிச்சு கொண்டுடா. கெட்டவன் திட்டினே கூவாரா அவன் போற 70 நாய பொண்ணுக்கு வயசு இருக்க எல்லா பொண்ணுங்களும் பாவம்டா, சின்ன வயசு பொண்ணுங்களும் பாவம் தான், குழந்தைங்களும் பாவம்டா. துப்பு கேட்ட நாய என்ன கூறல. நீ நக்கீரன் கோபால் எதுக்கு பேர் இருந்துச்சுன்னா உனக்கு அவ்வளவு எல்லாம் உனக்கு நீ நல்லது பண்ணல. நீ வீரப்ப எனக்கு சென்ட்ரல் மீடியா கடத்திட்டு போகும், ராஜ்குமாரை கடத்திட்டு போகும்போது ஒரு மீடியேஷனா உள்ள கூப்பிட்டதுனால அதனால பிரபலமான அப்பே சுற்றுதாருனா நீ நாடிலாம் போயிருப்ப. நீ பண்ட வேலைங்களுக்கு அன்னைக்கு வீரப்படம் தெரிஞ்சுன்னா நிக்க சுற்றுப்பான். என்ன புரியுதா? நீ பண்ண வேலைகள் அவ்வளவு தரங்கட வேலைகள் என்ன. அதே மாதிரி இன்னைக்கு எதுக்கா இந்த வீடியோ சொல்றேன், நீங்க பேசாத என்ன விஷயம் பேச வந்தோமோ திமுக அதை விட்டு வேற எதை பேச வச்சிருவாங்க. திமுக காரணங்களே அப்படிதான், உன்னை பத்தி பேசினா யாரு பேசுறாங்களோ அவங்க அதை விட்டு வேற எதுக்கு போயிடுவாங்க. நானும் அப்படிதான். சரிங்களா? சங்கீதா அவர்கள் எதுக்கு இந்த கேஸ வாபஸ் வாங்கினாங்கன்னா ஒரு வழக்கறிஞர் சொல்றேன், அவங்க பேரு சொன்ன மாதிரியே சொர்ணலிங்கம், ஸ்ரீலங்கால பிறந்த பெண்மணி, யூகே படிச்சு பட்டதாரி, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா எப்ப விஜய கல்யாணம் பண்ணிட்டாங்களோ சங்கீதா விஜய்னு கையெழுத்து போடுறாங்க. ஆனா ஒரு சாமானிய மக்கள் ஒரு கணவன் மேல யார் மேலே கோர்ந்தாலும் அவங்க நிஜமாவே சங்கீதா விஜய்னு கையெழுத்து போட்டு இருந்திருக்கலாம் முன்னாடி. ஆனா எப்ப ஒரு கோவன்ஸோ அளவு கடந்த கோவம் இருக்கும்போது அவங்க பேரை தூக்கிட்டு அப்பன் பேரை தான் போடுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டா? அது மாதிரி எப்படி திருப்பி சங்கீதான்னு இருந்தா கூட பழைய விஷயம் மாதிரி எஸ் விஜய்னு போடுவாங்க. நல்லா பாருங்க, அவன் சைனை பாருங்க, ஒருத்த கூட பாருங்க. ஒரு வழக்கறிஞரா சொல்ற எஸ் விஜய்னு போட்ட போது அப்ப இவங்களே நிரூபிக்கிறாங்க தூங்குடுதல் பேர்ல ஃபைல் பண்ணிருக்கலாம். ஆனா எழுதி வச்சுக்கோங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அவங்க சிஎம் ஆகிறாங்க, எதிர்கட்சியால டெபாசிட் வாங்குறாங்க, இல்ல மொத்தம் 200 தொகுதிக்குள்ள ஜெயிக்கிறாங்க, 150 தொகுதிக்குள்ள யார் ஜெயிக்கிறாங்க. நான் சொல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் விட்டுருங்க, சங்கீதா அவர்கள் கேஸ வாபஸ் வாங்குவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கவே இல்லைன்னு பாருங்க. ஏன் சொல்றேன்னா அவங்க கொடுமைக்கு ஈடுபடுத்தினாரு அப்படின்றாங்க. ஆனா பகிரங்கமா பத்திரிகை நண்பர்கள் சொல்ல, ஏன்னா பேரு போயிட்டு இருக்கா, நிஜமா அப்படியா கூட இருக்கலாம், நடந்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன், எஸ் விஜய் எழுதும்போது அப்போ அவங்க அப்பா பேரை சங்கீதா சொர்ணலிங்கம் எஸ் சங்கீதான்னு எழுதாம சைன் போடாம கோவத்துல இது சாமானிய மக்கள் கூட செய்யற ஒரு விஷயம். திருப்பி எப்படி எஸ் விஜய் சங்கீதா விஜய் எழுதல இந்த பொண்ணுக்குன்னா எப்படி சகஜமா இருந்தாங்களோ அதே மாதிரி எஸ் விஜய்னு கைது போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவர் தகாத உறவுல இருந்த போட்டோஸ் இல்ல, கூட வெளிநாடுகள் போன சுத்தின அந்த கூட இருந்த விஜய் அவர்கள் 4 வயசு பொண்ணு 5 வயசு குழந்தைகிட்ட எல்லாம், பொண்ணு இல்ல 5 வயசு குழந்தைகிட்ட எல்லாம் மேடையில முட்டி போட்டு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அப்ப போட்டோ எடுத்தது வீடியோவே இருக்கு. அது மாதிரி நீதிபதி கேட்பாரு, போட்டோ மட்டுமே வச்சு நீங்க சொல்ற குற்றத்தை நிரூபிக்க முடியாது, ஆதாரங்கள் வேற ஏதாச்சும் இருக்கா, வீடியோ கூட வேணாம், இன்டிமேட் ஏதாச்சும் அந்த வீடியோஸ் கூட வேணாம், அவங்க விஜய் அவர்கள் பேசின வாட்ஸ்அப் சாட்ஸ் இல்ல மெசேஜஸ் அந்த மாதிரி இருக்கா, இல்ல இந்த பொண்ணை கூப்பிட்டு யாருன்னு சொல்றீங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க. அந்த பொண்ணு வேலை ஒத்துக்குச்சுன்னா ஒத்துக்கிறேன் குற்றம்னு சொல்லிட்டு. ஆனா நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிஜமா கூட இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட விஷயத்துக்கும் நாட்டை காப்பாற்றணும் அவர் ஒரு இடத்துல கூட அவர் வாக்குறுதிகளை இன்னும் கொடுக்கல. அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒரு இடத்துல கூட ஃபீல் சொல்ல. கதையோட கூடிய பாத்ரூம்கள் என்ன புரியுதா? இதெல்லாம் ஒரு கட்சிக்காரர்கள் 75 வருஷம் ஆண்ட கட்சி பெண்ண கட்சி நாய்களா? எஸ் விஜய் எழுதும்போது ஒரு சாமானிய ஒரு பெண்மணி எழுதும்போது கோர்த்து நிச்சயம் அவங்க அப்பா பேரை தான் சொல்லிடுவாங்க, அவங்க இவங்க பேரை ஃபுல்லா எழுதுவாங்க. அவங்க வழக்கமே
எஸ் விஜய்னு கையெழுத்து போட்டிருந்த அதே இடத்துல போட்டாலும் கோவத்தின் உச்சம் அந்த கையெழுத்துல அந்த காட்சி சொல்லுவாங்கல்ல, தப்பு பண்றவன் ஆத்திரத்துல அந்த இடத்துல ஆதார் பில்ல விட்டு போயிடுவான்ற மாதிரி ஒரு வழக்கறிஞரா இதெல்லாம் பார்க்கணும். எஸ் விஜய் கையெழுத்து போட்டிருக்காங்க, அப்போ தூண்டுதல் பேரில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நான் எழுதிதான் சொல்றேன், நிரூபிக்க முடியாது இல்ல, கேஸ் நடக்காதுங்க. அதாவது நடக்காதுன்னா நடத்த மாட்டாங்கன்னு சொல்ல, அவங்களே வித்ரா பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் முடிட்டு நீங்க பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த சங்கீதா அவர்களுக்கு எதுவுமே சொல்லலாம் வித்ரா பண்ணிடுவாங்க. 2 பேருமே பத்திரிகை நண்பர்கள் கூப்பிட்டு பேட்டி கொடுக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, வித்ரா பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணோட நிறைய கேஸ பார்த்துட்டேன். டைவர்ஸ் கேஸ டைவர்ஸ் பண்ணவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டைவர்ஸ் பெண்டிங், சுப்ரீம் கோர்ட்ல டைவர்ஸ் பெண்டிங் இருக்க வரைக்கும், அந்த சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்க வரைக்கும் பேப்பர் தானே டைவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கீழே திருப்பி சேர்ந்து ஒன்னா இருந்து நல்லா வாழ்ந்து 2வது குழந்தைகள் பெற்ற நிறைய கப்பிள்ஸை நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த சங்கீதாவும் வித்ரா பண்ணுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். யார் தூண்டுதல் பேரை ஃபைல் பண்ணிருக்காங்க பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா விசாரணைக்கு இதை ஈடுபடுத்தணும். யார் இந்த பெட்டிஷனை வெளில விட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஈடுபடுத்தினாதான் ஒரு உண்மை வெளியேறும். ஜுடிஷியருக்கு இந்த வில்சன் பண்ணவங்களா கேவலம் பண்ணவங்களாம் இந்த துறைக்கே கேவலம். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரோம். தேங்க்யூ.